ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்கைக்கீரை சூப்பு குழம்பு தாங்க சூப்பரான சுவையில் செஞ்சுருக்கிறோம். இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சளி இருமல் நெஞ்சு சளியெல்லாம் பிடிச்சிருக்கிறப்ப இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா நிவாரணம் கிடைக்குங்க. இது வயிற்றுப்புண்களையும் ஆற்றக்கூடியதுங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இது நல்லா பால் சுரந்து கிடைக்குங்க. இது வச்சு சாப்பிட்றப்ப நம்ம சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்ற எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு நம்மளுக்கு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கீரை சாப்பிட்டா நல்லா வெந்து ஜூஸியாக கம்மகம்மனு மணத்தோட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், இது போல் சாதத்தோட நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.